நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்ரா அப்படிங்கிற பழமொழியை நம்ம ரொம்ப காலமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நீ படித்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டரான்னு கேட்ட அந்த காலம்லாம் போய் அந்த பள்ளிக்கூடத்தை கெட்டினதே நாங்கள் தாண்டா அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய அரசியல் களத்தையே புரட்டி போடுற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். இதை பற்றின ஒரு பார்வையை பீகாரில் வெளியிட்ட அந்த தேர்தல் கால அறிவிப்பையும் தமிழகத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய காலையில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பையும் ஒட்டுமொத்தமாக கம்பேர் செய்ய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக பீகாரினுடைய அரசியலை மாற்றி போடும் அப்படிங்கிற அந்த ஒரு தேர்தல் அறிவிப்பும் இன்றைக்கு மக்களுக்கான அறிவிப்பாக இது வெளிவந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இதை பற்றின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கும். பீகார்ல தேர்தல் 2025 தேர்தல் நடைபெறுறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி 10,000 ரூபாயை அறிவிக்கிறது அங்கு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் நிதிஷ்குமாரனுடைய ஆட்சியும். ஆனால் இந்த 10,000 ரூபாய் ஒட்டுமொத்தமாக அங்க 13-14 கோடி மக்கள் இருக்கிற காலகட்டத்தில் வெறும் 1 கோடி பேருக்கு, அந்த 1 கோடி பேரும் சுய உதவி குழுக்கள்ல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட இருக்கிற பெண்களுக்காக கொடுக்கப்படுறது. இதை யாரும் திருப்பி செலுத்த வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சியும் நிதிஷ்குமாரனுடைய ஆட்சியும் அன்றைக்கு வழங்கிவிட்டு தேர்தலை சந்தித்தது. தேர்தலில் வெற்றியும் பெற்றது. வெற்றி பெற்றதற்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக அந்த 10,000 ரூபாய் வாங்கின பல்வேறு மகளிர்களுக்கு பல்வேறு சுற்றறிக்கைகள் அனுப்பப்பட்டது. 10,000 ரூபாய் திருப்பி செலுத்துங்க, இல்லைன்னா அதை ஒட்டுமொத்தமாக நோட்டீஸை வாங்கி கொண்டு நீங்கள் பல்வேறு சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடும். ஒட்டுமொத்தமான பீகாரில் வாங்கின அந்த அத்தனை மக்களும் பெண்களும் கதறி துடித்த பல்வேறு காணொலிகள் வெளிவந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு இதே தேர்தலினுடைய சமயத்தில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக இந்த ஒரு 5,000 ரூபாயை அறிவித்திருக்கக்கூடிய மகளிருக்கான உரிமை தொகையாக அறிவித்திருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய அரசியல் களத்தையும் மீடியா களத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு சம்பவத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறது. ஏன்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்தினுடைய தேர்தல் களம் மிகப்பெரிய ஒரு சூடுகளத்தை எட்டியுள்ளதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு 2026 தேர்தலை முன்னிட்டு எலெக்ஷன் கமிஷனை கையில் வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமாக இந்த 3 மாதங்கள்ல, ஏன்னா இந்த மகளிர் உரிமை தொகை ஆரம்பிச்சது 2023 செப்டம்பர் காலவாக்கில் 1,13,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 1000 ரூபாய் மாதம் கொடுத்து வந்து இருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த 2.5 ஆண்டு காலத்துல கொடுக்கப்பட்ட இந்த நிதியை ஏப்ரல் எலெக்ஷனை முன்னிட்டு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கும் தடை செய்து விடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை மையமாக வைத்து ஏதோ ஒன்று பின்னாடி நடக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காலகட்டத்தில், இன்றைக்கு காலையில மிக முக்கியமாக அந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கான 1000 ரூபாய் மகளிர்களுக்காக உரிமை தொகையாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற 1,13,00,000 கார்டுல இருந்து தோராயமாக இன்றைக்கு 1,31,00,000 உயர்த்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுடைய எண்ணிக்கைக்கு மாதம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த 1000 ரூபாயை இந்த 3 மாதத்திற்கும் சேர்த்து 3,000 ரூபாயும், அது போக சம்மர் வெக்கேஷனுக்கு ஒட்டுமொத்தமாக மக்கள் சம்மருக்கு குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக வெளியில எங்கேயும் செல்லாமல் இருப்பதை எல்லாத்தையும் அறிந்து தாயுள்ளத்தோடு செய்வதாக முதலமைச்சர் இன்றைக்கு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச், ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3,000 ரூபாயும், கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2,000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை, அதுபோக அதை சேமிக்கவும் செய்யுங்கள், அந்த 2,000 ரூபாயும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 5,000 ரூபாயை மகளிர்களுக்கான உரிமை தொகையாக 1,31,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்று வரவு வைக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக எல்லாரும் சூழ்ச்சி செய்து இதை முடக்க பார்த்தார்கள். ஒட்டுமொத்தமான தமிழக மக்களுக்கு இந்த உரிமை தொகை போவதை தடுக்க பார்த்தார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை கூறினது மட்டுமல்லாமல், இனி வரக்கூடிய திராவிடம் 2.0 மாடலோடைய ஆட்சியில அந்த 1000 ரூபாய்ங்கிற தொகை கூட 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் கொடுத்த வாக்குறுதியை கடைசி நிமிடம் வரைக்கும் நிறைவேற்றி இருக்கிறார். இதே நிறைவேற்றலோடு சேர்த்து அடுத்த வாக்குறுதியையும் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உரிமையாக தமிழக மக்களிடம், தமிழக மகளிரிடம் ஒரு வேண்டுகோளையும் வைத்துவிட்டு சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் பீகார்ல கொடுத்த வெறும் தேர்தலுக்காக மட்டுமே கொடுத்த 10,000 ரூபாயும் திருப்பி வாங்கணும்னு செல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சூழ்ச்சிகரமான ஆட்சியையும்
கம்பேர் செய்து பார்க்க வேண்டியது காலத்தினுடைய தேவைகளாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது. மக்களிடம் எதிர்க்கட்சிகளும் சரி, ஒட்டுமொத்தமாக மீடியாவால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய மீடியா என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை பேர்களும் மக்களிடத்தில் இன்றைக்கு ஒரு விதமான மனக்குழப்பத்தை ஏற்படுத்த வருவார்கள். இந்த 5000 ரூபாயும் உங்களுக்கான 5000 ரூபாய், இதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஓட்டை மாத்திரம் எங்க கட்சிக்கு போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பல்வேறு கட்சிகள் உங்களிடம் வந்து சேர்வதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அப்படி இருக்குங்கும் போது ஒட்டுமொத்தமாக 2023 1,13,00,000 ஆரம்பித்து இன்றைக்கு 1,31,00,000 மக்களுக்கும் தொடர்ச்சியாக மாதம் ஒவ்வொரு காலகட்டத்தில் பல்வேறு நிதி சுமைகளை தாண்டியும் இந்த அரசாங்கம் மக்களுக்கான அதை உதவித்தொகையாக கருதாமல் உரிமை தொகையாக ஒரு அறம் சார்ந்து இயங்கக்கூடிய இந்த தமிழகத்தில் கொடுத்து கொண்டே வந்திருக்கிறதுங்கிறது தான் வரலாறு. ஸோ ஒட்டுமொத்தமான தமிழக மக்களும் இந்த 2 பீகாரினுடைய கொடுக்கப்பட்ட 10,000 ரூபாயும் தமிழகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த 5,000 ரூபாயும் நேர்கோட்டில் வைத்து பார்ப்பதற்கு எந்த விதத்திலும் அது முகாந்திரம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்போ அந்த கருத்தை உள்வாங்கி கொள்ள வேண்டியது தமிழக மக்களுடைய கடமையா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பகுப்பாய்வுக்கு உட்படுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நிதி சுமைகள் ஒன்றிய அரசாங்கத்தால் பல்வேறு கால சூழ்நிலைகளில் நிதி ஆதாரங்கள் தமிழகத்திற்கு தடைபெற்ற கால சூழ்நிலையில கூட அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிக் கொண்டே வந்திருக்கிறார்கள்ங்கிற போர்வையில் 2026 முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையும் மக்களுக்கான அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒரு படி மேலே சென்று பல்வேறு மாநிலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 5,000 ரூபாயும் மாதம் கொடுத்து கொண்டு வரக்கூடிய இந்த 1000 ரூபாயும் மறுசுழற்சி முறையில் லோக்கல் வெண்டார்ஸ்ட இருந்து அப்படியே மறுசுழற்சி முறையில் எக்கனாமிக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய தரவுகள் தெளிவாக காமிக்கிறது. இந்த மக்கள் நலத்திட்டங்கள், இந்த கொடுக்கப்படக்கூடிய டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஒட்டுமொத்தமாக மறுசுழற்சி முறையில் அதே எக்கனாமிக்குள்ளேயே திருப்பி உள்ளுக்கு வரும்போது இன்ஃப்ளேஷன், பணத்தினுடைய பணவீக்கம் லோக்கலாக குறைக்கப்படுகிறது. அதே சமயம் விகிதாச்சார அடிப்படையில் விலை ஏற்றங்களையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும். அதே சமயம் உள்நாட்டினுடைய உற்பத்தியும் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு முன்னேறி செல்லுங்கிறதுக்கு 11.19 விழுக்காடு தமிழகத்தினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றியத்தினுடைய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய தரவுகளில் ஜிஎஸ்டிபி தமிழகத்தில் 11.19 விழுக்காடு ப்ரொடக்டிவிட்டியில இருக்குது. அப்போ இது அத்தனையுமே ஒரு விதமான தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய மறுசுழற்சிக்கு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக வரக்கூடிய தேர்தல் காலகட்டங்களில் இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பயன்பாடு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.